இதுக்கப்புறமே என்னால பொறுத்துக்க முடியாது. அவளை நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு அவ கதையை முடிக்கதான் போறேன். சீனு, அவசரப்படாத சீனு. சொன்னா கேளு. என்ன மருமகளே, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அவளை கொல்லாம விடக்கூடாது. இவ்வளவு தூரம் பண்ணிருக்கா, இனிமே அவளை விடக்கூடாது. நீங்க அவளை கொன்னுட்டு 3 பேரும் ஜெயிலுக்கு போவீங்களா? கடவுள் எப்பவுமே நம்ம பக்கம் தானே இருக்காரு. ஒவ்வொரு தடவையும் நம்மள காப்பாத்தி அவளை நம்ம கிட்ட காட்டி கொடுத்திருக்காரு. அதுக்காக நாம அமைதியா போகணுமா? இந்நேரம் உனக்கு ஏதாவது ஆயிருந்தா, கார் எங்கேயாவது மோதி சீனுக்கு ஏதாவது ஆயிருந்தா, இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள மூழ்கி உயிருக்கு போராடினியே, அந்த கஷ்டத்துக்கு அவ பதில் சொல்ல வேணாம்? அட்லீஸ்ட் அவன் மேல போலீஸ்லயாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். கொடுக்கலாம். ஆனா இந்த விஷயம் போலீஸ்க்கு போச்சுன்னா பெரியப்பாவோட காதுக்கும் போகும். இந்த அளவுக்கு புவனா போயிருக்கான்னு தெரிஞ்சு பெரியப்பா துப்பாக்கி எடுத்துட்டு போய் அவளை கொன்னுடுவாரு. அதனால இந்த விஷயம் பெரியப்பாவுக்கு தெரியக்கூடாது. ஆனாலும் புவனா பண்ணதை என்னால ஜீர்ணிக்கவே முடியல. இங்க பாரு சீனு, நாம உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு தப்பையும் பண்ணி அவளால நாம தண்டனையா அனுபவிக்க கூடாது. இப்போதைக்கு நடந்ததை மறந்துட்டு சிலை திறப்பு விழாவுக்கும் அவார்டு வாங்க போறதும் தான் நமக்கு முக்கியம். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ரெடியா இருங்க. மாயா என்னோட கசின் சிஸ்டர். அவ இந்த அவார்ட் வாங்குறதுல எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் பெருமை. மாயா சின்ன வயசுலயே பரதநாட்டியம் கத்துக்கிட்டாங்க, டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. கணவரோட சேர்ந்து ஜவுளி கடை ஆரம்பிச்சு அதை வெற்றிகரமா நல்ல தொழிலா மாத்திருக்காங்க. நெருக்கடியான நேரத்திலையும் LLB படிச்சு லாயரா பார் கவுன்சிலையும் பதிவு பண்ணிருக்காங்க. முதல் வழக்காகவே அவங்களோட பெரியம்மா பெரியப்பாவை குற்றமற்றவங்கன்னு நிரூபிச்சு வெளியே கொண்டு வந்து நிறைய சாதனையை படைச்சிருக்காங்க. இளம் தொழிலதிபர் சாதனையாளர் விருது இதோ மாயாவுக்கு. ஐயா, இந்த விருதை நம்ம ஜானகி அம்மா கையால கொடுக்க சொல்லலாம். போ ஜானகி, வா. போ. பெரியம்மா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. அவார்டெல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க. நீ பண்ற காரியத்தால உன் அண்ணனுக்கு தாண்டி அசிங்கம். தயவு செஞ்சு கீழே இறங்கி போ. ஏங்க, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் யார் பேச்சும் கேட்கறதா இல்ல. ஐயோ, இவங்க மச்சா இவ. அத்தை, உண்மையிலே இந்த அவார்டை நான் வாங்கணும்னு நினைக்கல. கலெக்டர் சார் கிட்ட சொல்லி சீனுவை மேல கூப்பிட்டு அவர் கையால வாங்க வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். இதை நான் ஏற்கனவே தனா கிட்ட சொல்லியிருக்கேன். ஆமாத்த, மாயா என்கிட்ட அப்படித்தான் சொல்லியிருந்தா. வாடி வா. நான் கேட்டதும் அப்படியே நல்லவங்க மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்களா? உங்க நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. அத்தை, இந்த அவார்டை சீனுவே வாங்கட்டும் அத்தை. ஏய், நீ பேசாதன்னு சொன்னா பேசாத. இத நீ முன்னாடியே சொல்லிருக்கணும். நான் சண்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன என் புள்ளைக்கு நீ பிச்சை போடுறியா? அப்படிப்பட்ட அவார்டு என் புள்ளைக்கு ஒண்ணு வேண்டாம். ஏய், நீ வாடா. பத்மா, அம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. வாடா. அம்மா, சொன்னா கேளுங்கம்மா. சொன்னா கேளு. அம்மா, பத்மா, அம்மா, ஏய், அம்மா வேணாம்மா, சொன்னா கேளுங்கம்மா. எல்லாரும் சொல்லுங்கடா. பாக்குறாங்கம்மா. அண்ணி வாழ்க்கையிலே பண்ண உருப்படியான வேலை இதுதான். இதுக்காகவே அண்ணிய கோயில் கட்டி கும்பிடலாம். அண்ணி, நீங்க வேற லெவல் தான். சீனுவும் மாயாவும் சந்தோஷமா வாழ்றது உனக்கு பிடிக்கலையாடி? அண்ணே, கேட்டீங்களாண்ணே? நல்லா கேட்டுக்கோங்க. என் புருஷன் என் புள்ள வரைக்கும் இந்த வீட்ல இருக்கிற யாருமே எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்றது இல்ல. எப்ப பார்த்தாலும் இந்த மாயாவுக்கே தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லண்ணே, இது எதுவுமே சரிப்பட்டு வராதுண்ணே. நான் முடிவு பண்ணிட்டேன், இது சரிப்பட்டு வராதுண்ணே. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு இவளை கண்டாலே பிடிக்கல. என்னடா சீனு? எப்ப இவ என் கண்டத்துல அரைஞ்சாலோ அப்ப இருந்தே எனக்கு இவ மேல வெறுப்பு தான். அத நீதான் மாத்திக்கணும். நீ அவளை பத்தி புரிஞ்சுக்கலமா? நானும் என் புள்ளையும் எப்படியோ சமாதானம் ஆயிரலான்னு நினைக்கும் போதெல்லாம் இவ ஏதாவது ஒரு விஷயத்தை ஏடகுடமா செஞ்சுட்டு இருப்பா. அது எனக்கு சுத்தமா பிடிக்காத மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மகாராணி இப்ப வக்கீலா வேற ஆயிட்டாங்க.
இப்ப அவார்டு வேற வாங்கிட்டா. இனி என்ன சுத்தமா மதிக்கவே மாட்டா. இல்லண்ணே, இப்படிப்பட்டவ என் புள்ளைக்கு வேண்டாண்ணே. அவளை வெட்டி விட்டுருங்களே. உன் பேர்ல இருக்கிற எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு உன்னை விட்டு ஓடிட்டா என்னடா பண்ணுவ? என்னம்மா இது? என்னடி என்ன? நான் உங்க மருமக. என்ன பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசலாம். அந்த எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா என் அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல அத்தை. இன்னொரு தடவை என் அம்மாவை பத்தி ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அண்ணே, பாத்தீங்களாண்ணே? இவ எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு பாத்தீங்கல்ல? இல்லண்ணே, இந்த வீட்ல எனக்கு யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறமும் எதுக்கு நான் இந்த வீட்ல இருக்கணும்? நான் கிளம்புறேன். ஏய் பத்மா, இந்த பார் பத்மா, கூட்டு குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை வருது சகஜம்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழறதுதான் வாழ்க்கையே. நம்ம கைதான். ஆனா அதுலயே 10 விரலும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அதனால நமக்கு பிடிச்சவங்களுக்காக நாம சில விஷயங்களை அனுசரிச்சுதான் போகணும். இல்ல பெரியப்பா, அவங்க இங்க இருக்கட்டும். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். அத்தை, ஏய், இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? ஆ, எதுக்கு வந்த? சாப்பிட வாங்க அத்தை. என்ன ரொம்ப நல்லவ மாதிரி வந்து பேசிட்டு இருக்க? ஏன் என்ன கொல்றதுக்கு சாப்பாட்டுல ஏதாவது விஷம் வச்சிட்டியா என்ன? ஐயோ அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை மதிக்க கூடாதுன்னுலாம் இல்ல. இங்க பாரு, எனக்கு உன்னை பிடிக்காது. உன்னை என் மருமகளா என்னைக்குமே நான் ஏத்துக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, நீ என் மகனுக்கு ஏத்த பொண்ணும் இல்ல. ஆனா எப்படியோ அவனை கைக்குள்ள போட்டுக்கிட்ட பாரு. உனக்காக அவன் விஷம் குடிப்பான்னு சொல்லிட்டு தெரியறான். கொஞ்ச நாள் அவன் என் பிள்ளைங்கிறதே மறந்துடுவான் போல இருக்கேன். ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? அப்படிலாம் நடக்காது. அப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னா என் புள்ள கூட நீ சேர்ந்து வாழக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி நடந்தா உங்க மனசு சரியாயிடுமா? என்ன இருந்தாலும் உனக்கும் எனக்கும் என்னைக்கும் 7ஆம் பொருத்தம் தான். நாமக்குள்ள இந்த சண்டை தீரவே தீராது. அப்புறம் ஏன் அத்தை எங்களை பிரிக்க பாக்குறீங்க? முதல்ல எனக்கு சீனு தான் முக்கியம். அதுக்காக நான் என்னையே வேணும்னாலும் இழப்பேன். அதுக்காக நீங்க எனக்கு முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் நானும் சீனுவும் கணவன் மனைவியா வாழ்ந்ததே இல்ல. ஆனா அதனால எங்களோட அன்பு துளி கூட குறைஞ்சதே இல்ல. சீனு மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையும் அவன் மேல நான் வச்சிருக்கிற காதல் மேலையும் சத்தியம் பண்ணி சொல்றேன். நீங்க என்ன மருமகளா ஏத்துக்கிற வரைக்கும் நானும் உங்க புள்ளையும் நிச்சயம் கணவன் மனைவியா வாழ மாட்டோம்.